கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் என்ன பண்ணிட்டார்? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் பேசி என்ன கலைஞர் என்ன பண்ணார்? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். இப்போ கூட பேசுனா இனங்கிறார். இனத்தை பூரா கொண்டு குமிச்சவர் தான் சிலரில். இவர் இனத்தை பற்றி பேசுகிறார். எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீ இதை போட்டுக்கிட்டு மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த 2 கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போகணும் தான் என்னுடைய ஆசை. இவர் பொய்யோட உச்சம் முதலமைச்சர் கேட்டால் எனக்கு பாவம் தான் வரும். கலைஞர் பொய் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்க பொய். இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் தருதல் அவர் வாங்கிட்டு போயிரு. இதுதான் உண்மை. மக்களை கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கு. எல்லாமே கட்சிக்காரர்கிட்ட, இவர்கிட்டையும் இவர் பேர பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் கூட்டணின்னு போகிறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் குடும்பமாக நாங்கள் பழகினது அதிகமாக யார் கூடனா அவங்க கூட தான். கலைஞர் ஐயா குடும்பத்தோடு தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாக இருந்தது. கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது. அவர் ஒரு நிமிஷம் ஃபோன் அடித்தா அடுத்த நிமிஷம் அவர் லைனில் வருவார். அவ்வளோ ஒரு நட்பு. விஜின்னு தான் கூப்பிடுவார். கலைஞர் இறந்த போது கேப்டன் அழுதது. அன்னைக்கு ஃபுல்லாக அவர் சாப்பிடாம இருந்தது. அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் நேரடியாக கலைஞருடைய அந்த நினைவகத்திற்கு சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே அந்த உள்ளுணர்வு, அந்த அன்பு பாசம் அவர் மேலே வச்சதன் வெளிப்பாடு தான் அது. ஆனால் ஒரு அரசியல் வந்த பிறகு கூட்டணி என்பது போது அது அமையாமையே போயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு பதில் இப்போ சொல்ல தெரியல. ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அமையல. ஆனால் இன்னைக்கு கேப்டனும் இல்லை, கலைஞர் ஐயாவும் இல்லை. இப்போ அவங்க 2 பேருமாக சேர்ந்து இந்த கூட்டணியை அவங்க ஆசீர்வாதத்தோட இதை உறுதி செய்திருக்காங்க. நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். நிச்சயமாக இங்க பாருங்க, இன்னைக்குதான் கூட்டணி உறுதியாயிருக்கு. இனி அடுத்த கட்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு பிறகு நிச்சயமாக மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும்ன்றதுல மாற்று கருத்தில்லை. ஒரு கூட்டணி என்பது அது தேர்தலுக்கான கூட்டணி. அதே நேரம் தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் என்பதில் தேமுதிக என்னைக்கும் உறுதியா இருக்கும். நிச்சயமாக இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். உறுதியாக அதை பேசி அண்ணன் ஸ்டாலினிடம் அதை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.